ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெளிநாட்டில் இருந்து தங்கம் கொண்டு வர புதிய சுங்க விதிமுறைகள் அமல் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்தி வருவது அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசு வெளிநாட்டு பயணிகளுக்கான லக்கேஜ் மற்றும் சுங்க விதிமுறைகளில் முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் காரணத்தால் தினசரி கிலோ கணக்கில் தங்கம் கடத்தப்பட்டு சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்தன. இதை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று திரும்பும் இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வேலை செய்து நாடு திரும்பும் இந்தியர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த விதிகளின்படி தளர்வு அளிக்கப்பட்டுள்ளதால் அடிக்கடி வெளிநாடு சென்று வருபவர்களுக்கு இது பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த விதிகளின்படி வெளிநாடுகளில் இருந்து இந்தியா திரும்பும் ஒரு ஆண் பயணி ரூபாய் 50,000 மதிப்புள்ள தங்க நகைகளையும் ஒரு பெண் பயணி ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள தங்க நகைகளையும் மட்டுமே வரி இல்லாமல் கொண்டு வர அனுமதி இருந்தது. ஆனால் தங்கத்தின் விலை உயர்வால் இந்த வரம்பு பயணிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியது. உதாரணமாக, ஒரு பெண் 5 சவரன் நகை அணிந்து வந்தாலே அதன் மதிப்பு ரூபாய் 3,00,000ற்கு மேல் இருக்கும் நிலையில் ரூபாய் 1,00,000 மீறும் மதிப்புக்கு சுங்கவரி செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது. இதனால் பயணிகளுக்கும் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டன. இந்த சிக்கலை தீர்க்கும் வகையில் மத்திய அரசு தற்போது புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தங்க நகைகளுக்கான மதிப்பு வரம்பு முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இனி நகையின் மதிப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அதன் எடை மட்டுமே அடிப்படையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஒரு ஆண் பயணி 20 கிராம் வரை தங்க நகைகளை வரி இல்லாமல் கொண்டு வரலாம். அதேபோல் ஒரு பெண் பயணி 40 கிராம் வரை தங்க நகைகளை சுங்க வரி இல்லாமல் கொண்டு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கத்தின் விலையில் எவ்வளவு மாற்றம் இருந்தாலும் எடையே முக்கிய அளவுகோலாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. தங்க நகைகளை தவிர வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்படும் பிற பொருட்களுக்கும் புதிய சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முன்பு ஒரு பயணி ரூபாய் 50,000ற்கு மதிப்புள்ள உட்பட்ட பொருட்களை மட்டுமே வரி இல்லாமல் கொண்டு வர முடிந்தது. தற்போது புதிய விதிகளின்படி வெளிநாட்டில் பயன்படுத்திய எந்த ஒரு தனிப்பட்ட பொருட்களுக்கும் முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயன்படுத்திய விலை உயர்ந்த ஆடைகள், காலணிகள், புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்களை எந்த சிக்கலும் இன்றி இந்தியாவிற்கு கொண்டு வர முடியும். இந்த புதிய சலுகைகள் குறிப்பாக வெளிநாடுகளில் ஓராண்டு காலம் அல்லது அதற்கு மேல் தங்கி இந்தியா திரும்பும் பயணிகளுக்கு பொருந்தும் என்று கூறப்படுகிறது. குறுகிய கால சுற்றுலா பயணிகளுக்கு இந்த விதிகள் பொருந்துமா என்பது குறித்து இன்னும் தெளிவான அறிவிப்பு இல்லை. மேலும் தங்கம் தொடர்பான இந்த தளர்வுகள் அணிந்திருக்கும் தங்க நகைகளுக்கு மட்டுமே பொருந்தும். தங்க கட்டிகள் அல்லது தங்க நாணயங்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது. அனுமதிக்கப்பட்ட கிராம் அளவை மீறி தங்க நகைகள் கொண்டு வந்தால் அதற்கான சுங்கவரி கட்டணமாக செலுத்த வேண்டும். அதேபோல் லேப்டாப் மற்றும் மொபைல் போன்களுக்கு முன்பிருந்த விதிமுறைகளே தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இங்கேருந்து போகிறவங்க, ஸோ அவங்க கொண்டு வர பொருட்களுக்கு இது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.